ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்டோ வர்சஸ் பென்டன், அதாவது பெஞ்சமின் டெனிசன் வர்சஸ் ஆல்பர்டோ. ஸோ இவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்தால் என்னாகும், 2 பேரில் யார் பவர்ஃபுல், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா யார் ஜெயிப்பா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆல்பர்டோடைய ஆரிஜின் என்ன அப்படின்றத லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆல்பர்டோ அப்படின்னு சொல்லப்படுறவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கேல்வனாக தான் இருந்திருக்காரு. அதாவது கேல்வன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏலியன் இருக்குது. ஸோ அந்த ஏலியனை தான், அந்த ஏலியன் ஸ்பெசிஸை தான் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்காரு. அதுவும் அஸ்மத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்ட் கீழே வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் சயின்டிஸ்டாக தான் இந்த கேல்வன், அதாவது நம்ம ஆல்பர்டோ இருந்திருக்காரு. ஸோ போக போக அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்மத் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஆம்னிட்ரிக்ஸை செய்யக்கூடியவர். ஸோ ஒரு கட்டத்தில் ஆல்பர்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அஸ்மத் கிட்ட கேட்டிருக்காரு, எனக்குன்னு ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் முடியாது போடாங்கட்டு அப்படின்னு அஸ்மத் சொன்னதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு ஆம்னிட்ரிக்ஸை அவரே ரெடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அஸ்மத் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆம்னிட்ரிக்ஸோடைய அந்த ஒரிஜினல் ப்ரோட்டோடைப்பை வச்சுக்கிட்டு இவர் லைட்டாக கற்றுக்கிட்டாரு. ஸோ அதை வச்சு நம்மளே ஒன்று உருவாக்கிடலாம், அவங்ககிட்ட என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு இவர் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவர் உருவாக்கின அந்த ஆம்னிட்ரிக்ஸில் அந்த ஒரிஜினல் பென்டன் கிட்ட இருந்த அந்த ஆம்னிட்ரிக்ஸோட டிஎன்ஏவையும் இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ அந்த சமயத்தில் இவருக்கு அந்த பென்டனோடைய டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்கிறது, பெஞ்சமின் டெனிசனோடைய டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்குது. ஸோ அதை வச்சு இவர் கேல்வன் அப்படின்ற அந்த ஏலியன் ஸ்பெசிஸ்லேருந்து ஹியூமனாக, அதாவது பென்டனோடைய ஒரு க்ளோனாக மாறிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னே பென்டன் மேலே பழி வர்றதுக்காக சில இடங்களை அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் பென்டனோடைய ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற காரணத்தினால பென்டனை தேடி போய் பென்டனோடைய அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அடையணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதுதான் இவருடைய பேசிக்கான ஆரிஜின். அப்படியே நம்ம பென்டன் கிட்ட போனோம்னா, பென்டனோட ஆரிஜினை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர்கிட்ட அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து கையில் ஒட்டிக்கும். அதாவது ஒரு சின்ன வயசாக இருக்கும்பொழுது ஃபாரஸ்ட்டில் இருக்கும்பொழுது ஒரு எரிக்கல் வந்து கீழே விழும்பொழுது அந்த இடத்துல அவர் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஆம்னிட்ரிக்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை அவர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, கெட்டவங்களெல்லாம் அழிச்சிட்டு இருப்பாரு, வெளியிலேருந்து வரக்கூடிய ஏலியன்ஸ் எல்லாருமே அவர் அழிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ 2 பேருக்கும் இருக்க பவர்ஸ் அண்ட் ஃபீச்சர் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யார் வின் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்பர்டோ கிட்டேருந்தே வந்துடுவோம். ஆல்பர்டோ அப்படின்னு சொல்லப்படுறவர் லிட்ரலி அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ அதனால் ஆம்னிட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அவருக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஆம்னிட்ரிக்ஸை முழுசாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு ஆல்பர்டோ. ஸோ பென்டனை விட ஆம்னிட்ரிக்ஸை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்கவர் நம்ம ஆல்பர்டோ தான். ஏன்னா அவருக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி அல்டிமேட் ஏலியன்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும், சாதாரணமான ஏலியன்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஏலியன்ஸை தெளிவாக இவர் புரிஞ்சு வச்சிருப்பார். ஸோ குறிப்பாக இவர் அல்டிமேட் ஏலியன்ஸை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவர் பென்டன் கூட நிறைய வாட்டி சண்டைகள் போட்டிருக்காரு. இவர் நிறைய ஏலியன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ஏலியன்ஸ், அதாவது பென்டன் யூஸ் பண்ண அளவுக்கு ரொம்ப அதிகமான ஏலியன்ஸ் எல்லாம் இவர் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நிறைய ஏலியன்ஸை இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் ஹியூமங்கஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, டைமண்ட் எட் யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பல ஏலியன்ஸை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஏலியன் எக்ஸ், அட்டாமிக் எக்ஸ் அந்த மாதிரியான ஏலியன்ஸை இது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட அந்த மாதிரியான ஏலியன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவருடைய முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வில்கேக்ஸோடைய அந்த ஹியூமங்கஸோடைய அந்த க்ளோன்ஸோடைய படையை எதிர்த்து வெறும் அல்டிமேட் ஹியூமங்கஸரை வச்சு மற்ற க்ளோன்ஸுமே அடித்து நாக் அவுட் பண்ணியிருப்பாரு. இவர் லிட்ரலி நம்ம பென்டனையே நிறைய வாட்டி டிஃபீட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே தாண்டி இவர் ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு நபர் அப்படின்னே சொல்லணும். ஸோ இவர் ஒரு பரப்பால ஒரு ஏலியன், ஆனால் இவர் லேட்டராக ஒரு க்ளோன், பென்டனுடைய ஒரு க்ளோனாக மாறுவார். பட் இவருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்காது. பென்டன் கூட நின்று சண்டை போகிற அளவுக்கு இவர்கிட்ட லிட்டரலாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. இவர்கிட்ட ஐக்யூ லிட்ரலி பென்டனை விட அதிகமாக இருக்குது அப்படின்றதா உண்மை. ஸோ இவர் சம பவர்ஃபுல்லான ஒரு பென்டன் தான். இவர் ஒரு ஈவில் பென்டன் அப்படின்னும் நம்ம இவரை சொல்லலாம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம பென்டன், அதாவது பெஞ்சமின் டெனிசன் த ஓஜி பென்டன் இருக்கார். ஸோ அவர் என்னதான் நம்ம ஆல்பர்டோவை எதிர்த்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சண்டை போட்டு எதிர்த்து நிற்க முடியாமல் கொஞ்சம் அடி வாங்கினாலும் 2-3 ரவுண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆல்பர்டோவால் பென்டன் எதிர்த்து ஜெயிக்க முடியும். மற்றபடி நம்ம பென்டன் லிட்டரலி ஸ்மாஷ் பண்ணுற ஒரு ஆல்பர்டோவை. இதுதான் உண்மை. என்னடா சீக்கிரம் போட்டு உடச்சிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க 2 பேருக்கும் நிறைய எபிசோட்ஸில் சண்டையும் நடந்திருக்கு. ஸோ 2 பேரில் ஸ்டார்டிங்கில் ஆல்பர்டோ அடித்தாலும் லேட்டராக நம்ம பென்டன் திரும்பி எழுந்து நம்ம ஆல்பர்டோவை அடிச்சு போட்டுருவார். ஸோ அல்டிமேட் ஏலியன்ஸில் வரக்கூடிய பென்டனாலையும் நம்ம அல்டிமேட் ஏலியன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆல்பர்டோவை எதிர்த்து நம்ம பென்டன் அவ்வளோவா கஷ்டப்பட மாட்டார். எல்லாத்தையுமே தாண்டி இவர்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் எக்ஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி இவர்கிட்ட அட்டாமிக் எக்ஸ் அந்த மாதிரி பல பவர்ஃபுல்லான ஏலியன்ஸில் அவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை யூஸ் பண்ணாமலே அவரால் ஆல்பர்டோவை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ நம்ம பென்டன் வர்சஸ் ஆல்பர்டோ அப்படின்ற அந்த ஃபைட் வரும்பொழுது கண்டிப்பாக ஆல்பர்டோ ஸ்டார்டிங்கில் கை தூக்கி இருப்பார். நிச்சயமாக பென்டனை தோக்கடிக்கிற லெவலுக்கு கூட அவரால் போகிறதுக்கான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது. பட் லேட்டராக கண்டிப்பாக பென்டன் திரும்பி எழுந்து அவர் அடித்து நாக் அவுட் பண்ணிடுவார். ஸோ இதுதான் உண்மை. ஏன்னா பென்டன் கிட்ட
நிறைய ஏலியன்ஸ் இருக்குது, அவர்கிட்ட ஏலியன் எக்ஸ் இருக்குது, அதுவே போதும். பட் ஏலியன் எக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்படோவை எதிர்த்து அவர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ சிம்பிளான ஏலியன்ஸை யூஸ் பண்ணியே அவர் ஈஸியாகவே நம்ம ஆல்படோவை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் நான் ட்ரா அப்படின்னு கூட சொல்லலாம், பட் பென்டன் அப்படின்றது தான் சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. பட் ஆல்படோவை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணுறாதீங்க. ஏன்னா அவர் ஒரு செம பவர்ஃபுல்லான செம இன்டெலெக்சுவலான ஒரு நபர். அவரால் ஆம்னிட்ரிக்ஸை ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கூட கொண்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவர் ஒருவேளை செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண வச்சுட்டாருன்னா கண்டிப்பாக அவர் ஜெகத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு ஈக்குவலான பேட்டல் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பென்டன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.